பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 14 அதிகாரம் 11 அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரே உரைக்கிறார். என்ன சொல்கிறார்? முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும். ஆம், ஜீவனுள்ள உயிர்கள் எல்லாம் முழங்காலை முடக்கணும். தேவனுக்கு முன்பாக முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். ஆமென். ஜீவனுள்ள தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர்தான் தேவன். அவர்தான் துதிக்கு பாத்திரர். துதி கன மகிமை அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான். இப்படி நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று கர்த்தரே சொல்கிறார். பாருங்க எப்படி சொல்கிறார். முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அவரோட ஜீவனை கொண்டு சொல்கிறார். எவ்வளோ ஆணித்தனமான வார்த்தைகள். மனுக்குலம் இந்த உலகத்தில் மனுக்குலம் எல்லா இடத்திலும் பரவியிருக்கிறது. எல்லாம் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் முழங்கால் யாவும் தேவனுக்கு முன்பாக முடங்க வேண்டும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ண வேண்டும். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். கர்த்தர் தான் ஜீவனுள்ள தேவன். அவருடைய ஜீவனை கொண்டே உரைக்கிறேன் என்றுதாய் சொல்கிறார். அப்படி எழுதவும் பட்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் உயிருள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள், தேவ ஆவியினாலே எழுதப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கையிலே நாம் எப்போதும் தேவனுக்கு முன்பாக நாம் முழங்காலை முடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு நாம் பணிந்து நடக்கிறவர்களாக, அவருக்கு துதி செலுத்த முடியாக, அவருக்கு நன்றி பலி செலுத்த முடியாக நாம் ஆண்டவருக்கு முழுமையாக நாம் அடிபணிந்து கீழ்ப்படிந்து. பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தன்னுடைய மரண பரியந்தம் தன்னை முழுவதுமாக தாழ்த்தினார். இன்னும் தாழ்மை எப்படி கற்றுக் கொடுத்தார்? சீஷர்களோட கால்களை கழுவி, அது சாதாரண சர்வண்டு கால்களை கழுவுறதுக்கு வைக்க மாட்டாங்களாம் யூத கலாச்சாரத்தில். அடிமையாக இருக்கிற சர்வெண்ட்டு தான் கால் கழுவுறதுக்கு வச்சுருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அடிமையின் கோலம் பூண்டு வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர், சர்வ வியாபிகர், அப்படிப்பட்ட தேவன், வார்த்தையாக தேவன் மாம்சமாகி மனுஷனு அந்த சீசர்களோட கால்களை கழுவுறாரு. எவ்வளோ இமேஜின் பண்ணி பார்த்தா ரியலி இது இப்படிப்பட்ட தாழ்மை நம்மக்கிட்ட வேணும். இப்படிப்பட்ட தாழ்மை, அந்த தாழ்மை குணம், தாழ்மை உள்ளவர்களை தேவன் அவருடைய கிருபையினாலே சூழ்ந்து கொள்கிறார். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவன். தாழ்ந்து போகிறதான் தாழ்மை, பணிவு. அது ஆண்டவர் மிகவும் நம்ம எதிர்பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆவியானவர் பேசுகிற காரியம் என்னவென்றால், நாம் தாழ்ந்து போக வேண்டும், நாம் அடிபணிந்து போக வேண்டும், நாம் விட்டு கொடுக்க வேண்டும், அனுசரித்து போக வேண்டும், மன்னிக்கிற தன்மை வேண்டும், நற்காரியங்கள் பேச வேண்டும். நாம் யாரையும் குற்றப்படுத்த குறை சொல்லுவதோ ஆண்டவருக்கு பிரியமில்லை. பாருங்க, அவர்தான் தேவன் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ண வேண்டும். இந்த நாவினாலே தேவனை அன்றி வேற எதையும் துதிக்கவோ ஆராதிக்கவோ கூடாது. தேவன் ஒருவரை நாம் உயர்த்தி ஆராதித்து துதிகளை அவருக்கு செலுத்தி, அவர் ஒருவரை நாம் எப்போதும் நாம் அறிக்கை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோட என்னோடும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் நம் தேவனுக்கு முன்பாக நம் முழங்காலை முடக்க வேண்டும். நாவுகளால் எப்போதும் நாம்
நல்லவைகளே பேச, நல்லவைகளே செயல்பட, சிந்திக்க ஆண்டவர் நம்மளோடு இந்த ஒரு சுபாவத்தோடு நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போமா? ஒப்பு கொடுப்போம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்போ. அந்த அருமையான நாளைக்காக நன்றி செலுத்துகிற கத்தாவே, ஆண்டவரே, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவனே அப்பா, உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கத்தாவே, முழங்கால் யாவும் முடங்க முடியாகும், நாவு யாவும் தேவனை அறிக்கப்பட முடியாகும், என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமலை ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.